ஐடி எம்ப்ளாய்னா யாரு? அந்த 4 செவுத்துக்குள்ள உட்காந்து அந்த ஐடி எம்ப்ளாய்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஐடினா என்ன? ஐடிக்கும் நான் ஐடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நம்மளால ஐடில ஜாயின் பண்ண முடியுமா? எப்படி ஜாயின் பண்றது? அது மட்டும் இல்லாம அவங்க படுற ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னென்ன? அப்படின்ற கம்ப்ளீட்டான டீட்டெயிலான கைட தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? நீங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸோ யாரா இருந்தாலுமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா உங்களால ஐடி பத்தின ஒரு கம்ப்ளீட்டான நாலேஜ் வந்து கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐடினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஐடி அப்படின்றது நிறைய மீனிங்ல நம்மளால சொல்ல முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஐடில என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ப்ரோக்ராம்ஸை வச்சு, டேட்டாஸை வச்சு, இன்ஃபர்மேஷனை வச்சு, ஸோ இது எல்லாத்தையுமே சார்ந்து இருக்கிறது தான் ஐடி. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் இல்லாமல் ஐடியால் ஒர்க் பண்ண முடியாது. இந்த ப்ரோக்ராம்ஸ், டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் இது இல்லாமல் ஐடியால் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது. இது எல்லாத்தையுமே சார்ந்து இருக்கிறது தான் ஐடி. ஸோ அவங்க அப்படி என்ன தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களால் இப்போ இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் பார்க்க முடிஞ்சா இதை பண்ணுறது ஒரு ஐடி. ஓகேவா? ஸோ உங்களால் வீட்டிலேருந்து பில் பே பண்ண முடியுதா? ஸோ அதை பண்ணுறது ஐடி. உங்களால் சோசியல் மீடியா யூஸ் பண்ண முடியுதா? அதை பண்ணுறது ஐடி. உங்களால் வீட்டில் இருந்துக்கிட்டு ஓடிடி பார்க்க முடியுதா? இதை பண்ணுறது ஐடி. ஸோ இந்த மாதிரி உங்கள் அன்றாட வாழ்க்கையில் மேக்சிமம் ஆஃப் ரோல் வந்து இந்த ஐடி வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் ஐடியை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அவங்க அப்படி என்ன தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி தருது, ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது. ஓகேவா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். ஓகேவா? எனக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இப்போது பேப்பரில் தான் நான் அந்த பில்லெல்லாம் எழுதி நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு கணக்கு வழக்கு பார்க்குறது அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்ட நீங்கள் ஐடி எம்ப்ளாயி, நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி வச்சுருந்தீங்க அப்படின்னா, சின்ன ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி அது ஐடி தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட நான் வந்து கேட்பேன், எனக்கு ஒரு என்னோடய சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்னோடய ப்ராடக்ட்லாம் பார்த்து, ஸோ டோட்டலாக அந்த வரவு செலவெல்லாம் பார்த்து அது எனக்கு கணக்கு போடுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு கேட்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்னோடய தேவை என்ன அப்படின்லாம் என்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி தருவீங்க. அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, என்னோடய ப்ராடக்ட் இருக்கும், அதோட ப்ரைஸஸ்லாம் இருக்கும், கடைசியாக வாரத்துக்கு ஒருக்காவோ மாதத்துக்கு ஒருக்காவோ ஸோ அந்த கணக்கெல்லாம் வந்து டோட்டல் பண்ணி ஆவரேஜாக என்னால் எவ்வளோ எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா என்னோடய செலவு எவ்வளோ, என்னோடய வரவு எவ்வளோ அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணி தர மாதிரி எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கேட்குறேன். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பண்ணி தர்றது தான் ஐடியோட வேலை. ஸோ இதுதான் எல்லா ஐடி டிபார்ட்மெண்ட்டுமே பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஐடியிலே ப்ராடக்ட் பேஸ்டு இருக்குது, சர்வீஸ் பேஸ்டு இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐடி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த ப்ராடக்ட்னா என்ன, சர்வீஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ என்னோட டேட்டா எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஸோ என்னோட டேட்டா அப்படின்றது எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து பில்ட் பண்ணி தரீங்களா? ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு நான் என்னென்ன ரெக்யூர்மெண்ட், எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் எனக்கு ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி தர முடியும். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது புரியாதவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதுதான் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இதுலேயே நிறைய அட்வான்ஸான விஷயம்லாம் இருக்குது. ஓகே, நான் ரொம்ப நேரமாக ஐடின்னு கத்திட்டு இருக்கேன். ஸோ இந்த ஐடி அப்படின்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எல்லாமே டேட்டாவை சார்ந்ததாக இருக்குது. ஸோ அதனால தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், ப்ரோக்ராம்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டாஸ் இது இல்லாமல் ஐடியால் ஒர்க் பண்ண முடியாது. இந்த ஐடிக்கும் நான் ஐடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தலாம். ஐடி அப்படின்றது நம்மளால் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஐடி சர்வீசஸ் தான். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி தரது. ஓகேவா? நான் ஐடி சர்வீஸ் அப்படின்றது இப்போ நான் பில்ட் பண்ணி தர சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஒர்க்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நான் ஐடி. ஐடி ஒர்க் அப்படின்றது அந்த டேட்டா என்ட்ரிக்கான அந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி தரது தான் ஐடி ஒர்க். ஓகேவா? ஸோ இதுதான் நான் ஐடிக்கும் ஐடிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, அவங்க அந்த 4 செவத்துக்குள்ளே உட்காந்து அப்படி என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே பில்ட் பண்ணது ஐடி தான். நீங்கள் ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே பில்ட் பண்ணது ஐடி தான். உங்களால் அது ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே, பேபால் இது எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கிரியேட் பண்ணது ஒரு ஐடி ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ இது எல்லாமே ஐடி இண்டஸ்ட்ரியை சார்ந்து தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரி டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் எதையுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி இதுக்கு மேலே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐடி இல்லாமல் இப்போ எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம எப்படி ஒரு ஐடியில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா
நம்ம வந்து எப்பயும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் டிகிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளால் ஐடி போக முடியும். ஓகேப்பா, நான் ஒரு சிவில் இன்ஜினியர் எடுத்திருக்கேன், நம்மளால் ஐடி போக முடியுமா? கண்டிப்பாக நம்மளால் ஐடி போக முடியும். நான் ஒரு ட்ரிபிள் எடுத்திருக்கேன், நான் ஒரு மெக்கானிக்கல் எடுத்திருக்கேன், நான் ஒரு ஈசி எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளால் ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ எப்படி எல்லாத்தாலையும் என்டர் ஆக முடியுது அப்படின்னா, அவனுக்கு தேவை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், இது எல்லாமே இந்த ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் போதும், அவன் வந்து கண்டிப்பாக உங்களை ஐடிக்குள்ளே எடுத்துக்குவான். பட் இந்த மாதிரி நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒரு ஐடிக்கு போகணும் அப்படின்னா, ஸோ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு அந்த கோர்சஸ்லாம் படிச்சுட்டு வந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து உள்ளே எடுத்துக்குவான். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆக முடியாது. ஸோ அதுக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது, இன்டர்வியூஸ் இருக்குது, ரவுண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஐடிக்குள்ளே போக முடியும். ஓகேவா? இப்போ ஐடிக்குள்ளே ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க மட்டும்தான் ஐடிக்குள்ளே போக முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ சிஎஸ்சி எடுத்தவன் வந்து கோர், சிஎஸ்சி தான் கோர், அவன் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பான். ட்ரிபிள் எடுத்தவன் போகலாம், இசி எடுத்தவனு போகலாம், சிவில் எடுத்தவனு போகலாம், மெக்கானிக்கல் எடுத்தவனு போகலாம். ஸோ எந்த ஃபீல்டு எடுத்திருந்தாலும் நம்மளால் ஐடிக்குள்ளே போக முடியும். அது உங்களோட அந்த ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? பட் நீங்கள் சிஎஸ்சி எடுத்தாலும் ஐடி எடுத்தாலும் மற்ற ஃபீல்டுக்குள்ளே போக முடியுமான்னு தெரில. பட் இதை தவிர நீங்கள் எது எடுத்தாலும் ஐடிக்குள்ளே கண்டிப்பாக போக முடியும். சரியா? அண்ட் தென் ஓகே, நீங்கள் வந்து இப்போது ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து ஐடிக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் ஒரு நான் ஐடிக்குள்ளேருந்து ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏதோ ஒரு கோர்சஸ்லாம் முடிச்சிருக்கணும். நீங்கள் உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் உங்களுக்கு தெரியும், உங்களால் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப் போய் அட்டன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நமக்கும் அந்த ஐடி நாலேஜ் இருக்குது அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணி நம்மளால் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் காலேஜே படிக்கலைனாலும் சரி, இது காலேஜ் படிச்சிருந்தாலும் இதை பற்றின அந்த ஐடி ஃபீல்டு எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும், அந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி. ப்ரோக்ராம்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஐடிக்குள்ளே இருக்க முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ப்ரோக்ராம்ஸும் நான் டெக்னிக்கல்ஸும் ஐடிக்குள்ளே இருக்க முடியும். பிஸ்னஸ் அனலிஸ்ட், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், ப்ராஜெக்ட் மேனேஜர், கன்சல்டிங் மேனேஜர், ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல் இருக்குது. உங்களால் ஒரு ப்ரோக்ராம் போட முடியல அப்படின்னா நீங்கள் ஐடிக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஐடிக்குள்ளே போகிறது தான் கஷ்டம், போனீங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்பவே மைண்டு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷரில் வந்து ஸோ ஒரு ப்ராஜெக்டை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அதை முடிக்க முடியாது. ஓரளவுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தால் பரவாயில்ல, நமக்கு சுத்தமாக டெக்னிக்கல் ஸ்கில்ஸே இல்லை அப்படின்னா ஐடியில் சர்வை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஏன் ஐடியில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ நாளுக்கு நாள் வந்து ஐடியில் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐடிக்குள்ளே இருக்க பாலிட்டிக்ஸ், அந்த நாலேஜ் இல்லைன்னா நம்மளால் ஐடிக்குள்ளே ஸ்டே பண்ண முடியாது. எந்த நாலேஜ் அப்படின்னா, இப்போது பழைய லாங்குவேஜ், அதாவது ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜாக வந்து சி ஷார்ப், ஜாவா, C++, இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ். இதெல்லாம் படித்தா தான் நம்ம வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராக முடியும். ஏன்னா இது எல்லாமே இந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ்லாம் தெரிஞ்சால் தான், ஸோ இந்த பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் தான் அடுத்தது நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த பேசிக் நாலேஜ்லேயே இருப்பாங்க, அவங்களோட ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸான ஸ்கில்ஸை நம்ம லேர்ன் பண்ணுறது மூலிமா நம்மளால் ஐடியில் சர்வை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐடி கம்பெனிக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கொலீக்ஸ் தான், எல்லாருமே உங்கள் கூட போட்டி போடுறவங்க தான், எல்லாருமே ப்ரொமோஷன் வாங்க தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி உங்க கூட ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க மேனேஜர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லா விஷயத்தையுமே அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா என்ன அப்படின்ற அந்த ஒரு சின்ன நாலேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியுங்க. சரியா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே? ஸோ இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.